Hi, welcome to my channel. All updates for you first time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஐடிக்கு டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 27th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு பேட்சுக்கு ஒவ்வொரு டைமில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்சுக்கு லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜென்ரலாக எப்போவுமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது சில வீடியோஸ்லாம் வந்து போடுவேன். எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், எப்படி எல்லாம் எக்ஸாம் இருக்கும், அந்த மாதிரி வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் கொண்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹால் டிக்கெட்லேயே நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் மறக்காமல் கொண்டு போகணும். ஸோ ஹால் டிக்கெட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டு இது ரெண்டையுமே நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஐடி கார்டு இல்லை, இன்னும் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு வரலை, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஐடி கார்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட், ஐடி கார்டு இது ரெண்டுமே மஸ்ட். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப லாங்கில் இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் இயர்லியாகவே நீங்கள் கிளம்பிக்கோங்க. ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணுற மாதிரி போங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கான கிளாஸ் ரூம் வந்து எங்கே அலாட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் 10 minutes முன்னாடி நீங்கள் கிளாஸில் போய்ட்டு உங்கள் சீட்டில் உட்காந்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆன்சர் ஷீட் வந்து தருவாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஆன் டைமுக்கு வந்து உள்ளே போனீங்கன்னா அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். எக்ஸாம் டைமிங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்னிங் செஷனுக்கு 10 AM to 1 PM, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM உங்கள் ஹால் டிக்கெட்லேயே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி திங்ஸ், எல்லா ஸ்டேஷனரி ஐட்டமும் நீங்கள் தான் கொண்டு போகணும். எக்ஸாமுக்கு தேவையான பென், பென்சில், எரேசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகணும். நிறைய பேர் வந்து ஜெல் பென்னில் எழுதலாமான்னு கேட்பீங்க. இங்கு பெண்ணை தவிர நீங்கள் வேறு எந்த பென் வேணால் யூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இங்கு பென்னில் எழுதினா இம்ப்ரெஷன் வந்து பின்னாடி விழுகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூல்டு ஷீட்டை தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேப்பராலும் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எதுவும் தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்லெட்குள்ளே தான் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரூல்டு புக்லெட்டாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் சில எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ தேவையான எக்ஸாமுக்கு மட்டும் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஹால் டிக்கெட்டில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன், ஐபாட் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தெரியாமல் ஏதாவது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டுமே வராது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தாகடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் தாராளமாக வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கையோடு கொண்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் தண்ணி கேட்டுட்டு இருக்க முடியாது. எக்ஸாம் எழுதுகிற டைமில் வாட்டர் பாட்டில் கூடவே வந்து கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு போங்க. முக்கியமானது எக்ஸாம் ஆன்சர் ஷீட் வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா, உள்ள எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஏதாவது பேப்பரில் டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் கோட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை மாற்றி கொடுத்துருவாங்க. ஹால் டிக்கெட்டில் இருக்க கோடும் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்க கோடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்க கூடவே வந்து மணி எடுத்துகிட்டு போவீங்க, மொபைல் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ நீங்கள் பேகை மட்டும் வெளியில் வச்சுக்கோங்க. உங்கள் மணி, மொபைல் எல்லாமே வந்து அங்கே இருக்க இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸாம் முடியும் போது வந்து நீங்கள் அதை வாங்கிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் கோட் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ சேம் ட்ரெஸ் கோடில் வந்து போங்க. இந்த சம்மர் இருக்கிறதுனால கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா 3 மணி நேரம் ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.